மாட்டிட்டேன் இன்னைக்கு. வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலாயிரும்டா. காசு வாங்கின என்கிட்ட கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவளா இருந்தா, வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான். இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா, சொல்றா. நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்றா. முடியாது. ரைட்ரா, விடுறா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பல. நடந்து 3 தள்ளி போய். இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் பிள்ளை. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குறவன் என்ன நினைப்பா? அதிகமா நினைக்க மாட்டான். என்னனே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி? காசு பணம் பெருசா நமக்கு? போன வீட்டுக்கு போனேன் நான். இதெல்லாம் உடனே மறக்க கூடியவனே. போன வீட்டுக்கு போனேன். நீ போடா வெண்ண. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியதானே. கல்வி விடு, அவ்வளவுதானே. வரட்டா? கடன் கொடுத்தா கேட்கப்படாங்கிற. வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கங்க சிலையா. உன் மகன் நீ பிறந்த வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு புதுசா ஒரு குத்து விளக்க கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணாதா? பொண்ணாத்தா, ஐயா பேரு கடத்துக்கு வந்து உன் பொண்ணு ஊருக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டியா? இந்த இவள இந்த வாட்சியும் துண்டி எடுத்துட்டு வா. வா, ஒன்னதான் இங்க வா. நாளைக்கு இருளப்ப வீட்டுல சடங்கா. கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், சாதாரண புடவை வாங்கிட போறாரு, பட்டு புடவை வாங்கிட்டு வர சொல்லு. மொத்த இந்த செவலகால 2 நாளா கால் தாங்கிட்டு இருக்கு, அதை வைத்தியர்கிட்ட காட்ட சொல்லு. அப்புறம் அந்த சோனையன்கிட்ட சொல்லி மேல்காட்டு அறுப்புக்கு 60 ஆள் வர சொல்லி. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், காதுல கேட்கலையா என்ன? என்னாச்சு? என்ன வித்தாடு போக சொச்சாடு முடிக்கிற மாதிரி திரு திரு முடிக்கிறவ? என்னாச்சு? வாயை திறந்து சொன்ன முத்தா ஊந்துரும். சொல்லு என்ன? இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். மாட்டுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறிய, வீட்டு வேலைக்காரிய பேரை சொல்லி கூப்பிடுறிய, கட்டுற சேலைக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறிய, கட்டின பொண்டாட்டி ஏன் பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன முத்தா ஊந்துரும்? இல்ல மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்க. வாக்கப்பட்டதுக்கு அப்புறமாவது நிறைய என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன்.
உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்க கூடாதுடி. சும்மா இருங்க அத்தை. அக்கா தவிடு ரொம்ப சூடா இருக்கா? சொல்றது கொஞ்சம் மெதுவா சொல்லுடி, எனக்கு காது கேக்குது. அதான பார்த்தேன். எங்க அக்காவுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி வைக்கணுமோன்னு பயந்துட்டேன். ஏண்டி அவளே காது வலிக்குதுன்னு கவுந்தடிச்சு படுத்து கிடக்கா, நீ வேற குடைச்சு கொடுத்துக்கிட்டு. பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கே எங்க மாமா காது செவ கிழிச்சுட்டாக. ஆசையா கட்டிக்கிட்டு பிடிக்க சொல்லிருந்தீங்கன்னா எதை உடைச்சு எந்தெந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்களோ. உன் புருஷன ஒண்ணு லேசுப்பட்டு இல்லடி அத்தா. நாளைக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு வந்து உட்கார போறேன், எங்க ஒத்தரம் கொடுக்கறதுன்னு தெரியாம முழிக்க போறேன் பாரு. என்ன கொழுந்தனாரே, தேனகின பாத்துட்டீங்களா? நாக்க நீட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. தேனா உங்ககிட்ட சொல்லிவிட்டாளா தாச்சே? சொல்லி போட்டாளா? அது யார் அவ? ஒண்ணுல தாச்சே, ஒண்ணுல. வளரிட்டேன். ஒழுங்கு மறுவாதையா எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிவிடுங்க. இல்லனா ஐத்திய மாமனையும் கூப்பிட்டு அம்புட்டையும் அவத்து கொட்டிவிடுவேன். ஆமா. அன்னைக்கு ஆத்துக்கு குளிக்க போனா அந்த சப்ப கறி தேன் வந்தா நாக்கால மூக்க தொட்டதான் நீ ஒரு ஆம்பளன்னு சொல்லிவிட்டா. நானும் 3 நாளா முயற்சி பண்ணி பாக்குறேன், தொட முடியல தாச்சு. அதான் விஷயமா? என் கொழுந்த வானத்துக்கும் பூமிக்கும் மாங்குன்னு தாவரவராச்சே, இப்படி சக்கரம் கலட்டின தேர் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காரே, என்னடான்னு பார்த்தேன். இப்ப என்ன, நாக்கால மூக்க தொடணும், அவ்வளவுதானே? ஐயோ ஆமா தாச்சி, எனக்கு கொஞ்சம் தொட்டு காட்டுங்களேன். கொஞ்சம் இருங்க, உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், அவரை கேட்கலாம். என்னங்க அத்தாச்சி வேணாம். போவியலா? நாக்கால மூக்க தொடணும். அம்புட்டுதா? உன்னை வந்து நான் ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு உலகாட்டுக்கு வான்னு சொன்னல, இங்க இருந்து விளையாண்டுட்டு இருக்க நீ. ஏண்டி அவன் தான் விளையாண்டுட்டு இருக்கானா, நீ கூட சேர்ந்து விளையாடுறியா? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தம்பி கிட்ட நாக்கால மூக்க தொடணும்னு பந்தயம் கட்டினாளா. என்னது கட்டினாளா? பந்தயம் கட்டினாங்களா யாரோ. பந்தயமாவது வெந்தயமாவது போய் வேலையை பாருங்க. என் நெஞ்சத்துக்கு இருக்குனாக்கிட்டு நாக்கால மூக்க தொடணுமா? பந்தயத்தை பாரு, நாக்குனால மூக்க தொடணுமா? அது எப்படி? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா கலாட்டா? அது ஒண்ணும் இல்லப்ப, தம்பி நாக்குனால மூக்க தொடர்ந்து பந்தயம் போட்டுனா, அதான் தொட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ மூக்க தொட்டதும் ஒரு பாவம் நெல் விளைஞ்சிரும். சுத்த வேலையாத்த போய். ஆமா தொட்டையா? அதுக்குள்ளதான் வந்துட்டீங்களே. பாடவா 2 கழுத வயசு ஆகுது, இப்ப போய் நாக்கால மூக்க தொடுறானுங்களாம். பெரிய கம்ப சுத்துறோம், தொட முடியாதா என்ன? இருக்கு பயிலு. என்னங்கடி குடும்பமே சேர்ந்து கும்மால அடிச்சிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்ல, நாக்கால மூக்க தொடது அப்படிங்கிற பந்தயத்துல பயில மாட்டிட்டானுங்க. புழுவா அதை எப்படி தொடதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடிச்சா. வாய பாத்துக்கிட்டு இருடே. போ, அடுப்புல ஒலை இருக்கு, போய் பாரு. போய் வேலைய பாருங்கடா, போங்கடா. என்ன கன்றாவியோ, மூக்க தொடுறாங்களா நாக்க தொடுறாங்களா? நாக்குனால மூக்க தொடுறதா? முடியாதா என்ன? அப்படிதான்
பூவா போட்டு நாக்கு வெந்து போச்சா? நல்ல பாம்பு மாதிரி நாக்கு நீட்டி நீட்டி பாத்துக்கிறிய? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அது ஒரு ரகசியம். ஏய், என்ன மரபு கேட்டு நாக நீட்டிட்டு இருக்கவ? பூச்சி கீச்சி பிடிச்சு திங்கிறியா? அது ஒண்ணுமில்ல மாமா, நாக்கால மூக்க தொட முடியுமான்னு பார்த்தேன். நாக்கால மூக்க தொடறதா? இது என்ன பெரிய விஷயமா? பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ உங்களால தொட முடியுமா? மாமரத்து உச்சியவே நாக்கால தொடுவேன், இவ்வளவு பக்கத்துல இருக்கிற மூக்க தொட முடியாதா என்ன? போடி. அப்படி பொடிய சக்கே நானா எங்க தொடுங்க பாக்கலாம். தொட்டுருவேன். தொடுங்க. தொட்டுட்டேன். அஸ்கு மஸ்கு, இந்த அல்சாட்டி மேல வேணாம், என்னையே பார்த்து தொடுங்க. ஒன்ன பார்த்து? ஆமா. என்னையே பாரு, என்னையே பார்க்கணும். தொட்டுவேன். தொடுங்க மாமா. தொட்டுவேன். தொடுங்க மாமா. தொட்டுவேன். மூக்க தானே தொட சொன்னா, யார் மூக்கன்னு சொல்லிய மத்து. என்னங்கய்யா, என் மகன் செத்து இன்னும் வருஷம் திரும்பல, அதுக்கெல்லாம் இவளுக்கு மறுபுருஷம் கேக்குது. யாரவே? இந்த களவாணி பையதாயா? இந்த கழுதைங்க ரெண்டும் 6 குளம் அங்க அங்கன்னு சுத்துறத பார்த்து ஊரே எங்களை எச்சக்காரி துப்புது. இந்த தரங்கட்ட பைய குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு நாங்க தலை குனிஞ்சதான் மிச்சம். நீங்க தான் இந்த அநியாயத்தை கேட்டு கொடுக்கணும். புருஷன் எப்ப சாவா, புது துணி எப்ப கட்டலான்னு இருந்திருக்கா. நல்லா சொன்னேன். இவனுக்கெல்லாம் என்ன பஞ்சாயத்து? இவனெல்லாம் வெட்டி போதுக்கணியா? யோ சும்மா இருயா, நீ பெரிய யோக்கிய, பெருசா பேச வந்துட்டியாக்க. யோ சின்னையா தான் பஞ்சாயத்து பண்றாங்க, ஆளாளுக்கு என்ன பத்தி பேசாம போங்கயா. ஐயா, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி நல்ல முறையில வச்சு காப்பாத்திக்கிறையா, நீங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். நீ என்ன சொல்றதாயி? உனக்கு சம்மதமா? ஐயா, நீங்க பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்க, நாங்க நல்லபடியா பழச்சிக்கிறோம். என்ன மாமா? மாமா, ஊர்ல உங்க வார்த்தை மீறி யாரும் மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அதுக்காக அந்த புள்ள வாக்கப்பட்டு போறது தப்புன்னு ஊரே முடிவெடுத்ததை உடைச்சு நியாயம்னு சொல்லிட்டீங்களே. உங்களுக்காக அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிற மாட்டாங்களா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணா பிறந்தவளுக்கு பெத்த தாய் தகப்பன் கழுத்துக்கு நகை, காலுக்கு கொலுசு, கட்டிக்க கலர் கலரா துணிமணி வாங்கி கொடுக்க முடியும். ஆனா புருஷங்கிட்ட கிடைக்கிற சுகத்தை எங்க போய் யார் வாங்கி கொடுக்க முடியும்? பாவம் சின்னஞ்சிறுசு, வாழ்க்கையில் இன்னும் எம்பட்டும் நல்லது கெட்டது இருக்கு. 20 வயசு பிள்ளைக்கு 60 வயசு பழப்பு இருக்குல்ல. இந்த பாரு, ஒருத்திக்கு ஒருத்தர் பழப்பு கொடுக்க தயாரா இருக்கும் போது நாம ஏன் குறுக்க நிக்கணும்? பொண்டாட்டி செத்து போயிட்டா பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? பொம்பளைங்க மட்டும் புருஷன் செத்து போயிட்டா அப்படியே இருக்கணுமா என்ன? அவங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சரின்னு படுற நியாயத்தை தானே மாமா 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா எங்க அத்தைக்கு பண்ணி வச்சாக. அது மட்டும் உங்களுக்கு எப்படி தப்பா போச்சு? இன்னைக்கு நீங்க உங்க அத்தாவை ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி தானே மாமா அந்த பொண்ணு அடுப்புல இருக்கிற பையன் நாளைக்கு அவங்க அத்தால ஒதுக்கி வைப்பான். அன்னைக்கு அந்த பையன் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? நான் ஒரு மதி கட்டுவேன். பஞ்சாயத்து முடிஞ்சு வந்த மனுஷனுக்கு காப்பி தண்ணி கொடுத்தோமா இல்லையான்னு இல்லாம அதே இதே சொல்லி உருவம்ப பேசி தங்கபாண்டி, உன் தாத்தா எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்கு தாப்பா செஞ்சிருப்பேன்.